கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோனா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வாயிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வாயிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசித்த கடவுளுடைய பிள்ளைகளுக்கு தெரியும் அவருடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்தது என்று சொல்லி. ஆண்டவர் ஊழியத்தின் நிமித்தமாக நீ எழுந்து நினிவேக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் அனுப்புகின்றார். ஆனால் யோனா என்ன செய்கின்றார்? அந்த இடத்திற்கு போகாமல் தர்ஷீசுக்கு போக அவர் கப்பல் ஏறி அங்கே தேவ சமூகத்தில் இருந்து, அல்லது ஆண்டவர் சொன்ன அந்த திட்டத்திற்கு மாறாக அவன் பிரயாணப்படுகின்றான். அப்பொழுது கடலிலே கொந்தளிப்பு வருகின்றது. கப்பலில் இருந்து இவர் தூக்கி வீசப்படுகின்றான். அப்பொழுது ஒரு மீன் அவரை விழுங்கிற்று. 2ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். மீனின் வயிற்றுக்குள் இருக்கின்ற யோனா இப்பொழுது என்ன செய்கின்றார்? கடவுளை நோக்கி ஜெபிக்கின்றார். என்ன சொல்லி ஜெபிக்கின்றார்? 2 காரியத்தை அதில் அவர் குறிப்பிடுகிறார். என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். 2வதாக நான் பாதாளத்திலிருந்து நான் கூக்குரலிட்டேன். இந்த 2ம் யோனாவின் வாழ்க்கையில் தெய்வ சித்தத்திற்கு விரோதமாக மாறாக அவன் விலகி ஓடும் பொழுது அங்கே நெருக்கடி வந்து விடுகின்றது யோனாவின் வாழ்க்கையில். என்ன நெருக்கடி? கப்பலிலே இருந்த யோனாவை தூக்கி போடும் அளவிற்கு அங்கே கடல் கொந்தளிக்கின்றது. மற்ற உடன் பயணிக்கிறவர்களெல்லாம் பயப்படுகிறார்கள். கப்பலின் மாலுமி பயப்படுகின்றார். ஆகவே இது எப்படி வந்தது, யாரால் வந்தது என்று சொல்லி அங்கே விண்ணப்பித்து சீட்டு போடும் பொழுது யோனாவின் பெயருக்கு வருகின்றது. அந்த யோனாவின் பெயருக்கு வந்தவுடனே அங்கே இருந்து தானே யோனாவை தூக்கி போடும்படி அவரே கேட்டுக்கொள்ளுகின்றான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நெருக்கடிகளும் போராட்டங்களும் வருவதற்கு மற்றொரு காரணம் அல்லது இன்றியமையாத காரணம், நாம் தேவனுடைய விருப்பத்திற்கு மாறாக செயல்படும் பொழுது. தேவன் நமக்கென்று ஒரு அற்புதமான திட்டத்தை வைத்திருப்பார். ஆனால் அந்த திட்டத்திற்கு மாறாக நாம் செயல்படும் பொழுது கடவுள் நெருக்கடிகளையும் பாடுகளையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? கடவுளையே பற்றி கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் நிச்சயமாக நாம் பார்த்திருப்போம். நம்முடைய பிள்ளைகள் சிறு குழந்தைகளாக சிறுவர்களாக இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளை அடிப்போம். அவர்கள் செய்கிற தவறுக்கு அவர்களுக்கு சில தண்டனைகளை கொடுப்போம், ஏன் அடிக்கக்கூட செய்வோம். அப்பொழுது சில நேரங்களில் இந்த பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? நாம் அடிக்கும் பொழுது நம்மையே ஓடி வந்து அப்படி கட்டி பிடித்து கொள்ளுவார்கள். ஏன் தெரியுமா? அடிப்பது அப்பா, அடிப்பது அம்மா என்று தான் தெரியும் அந்த குழந்தைக்கு. ஆனாலும் கூட அந்த குழந்தைக்கு தெரியும், என்னை அடிப்பது நிமித்தமாகவே என் பெற்றோர் என்னை வெறுத்து விடவில்லை. அப்படி என்னை அடிக்கும் பொழுது ஓடி என் அப்பாவை நான் பிடித்து கொண்டால், என் அம்மாவை நான் பற்றி கொண்டால், என் தாய் என் மீது மனதுருகுவாள், அன்பு பாராட்டுவாள், என்னை மன்னித்து விடுவாள் என்று சொல்லி அந்த பிள்ளை ஓடி வந்து அணைத்து கொள்வதை நான் பார்க்க முடியும். இதை தான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்றார். அவருடைய கரம் அடித்தால் கூட
நம்மை அடுத்த நொடியே அது அரவணைக்கின்ற காரமாக இருக்கிறது. யோனா அதை அழகாக பயன்படுத்தி கொள்கிறார். பாருங்களேன், யோனாவுக்கு இப்பொழுது தெரியும், ஆமாம், நான் தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி ஓடின மனிதன்தான். இப்பொழுது அது நிமித்தமாக எங்கே வந்து விட்டேன், இப்பொழுது மீனின் வயிற்றுக்குள் நான் மாட்டிக்கொண்டிருக்கின்றேன். ஒருவேளை இந்த நெருக்கடியில் இருந்து, இந்த பாதாளம் போன்றதான இந்த மாபெரும் ஆபத்தில் இருந்து நான் தப்பித்து கொள்ள வேண்டுமென்றால், விடுவிக்கப்பட வேண்டுமென்றால், என் ஆண்டவர் ஒருவரை தவிர யாரும் என்னை விடுவிக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்றார். ஆண்டவரே, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஒருவேளை யோனாவிற்கு மீனின் வயிறு ஒரு நெருக்கடியாக, ஒரு பாதாளத்தை போன்றதாக அது இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக இக்கட்டுகளான சூழ்நிலைகள் ஒரு பாதாளத்திற்குள் விழுந்து விட்டதைப் போல, எல்லா பக்கத்திலும் அம்புகளினாலும் ஈட்டிகளினாலும் குத்துவதை போன்ற நெருக்கடிகளுக்குள்ளாக நாம் சிக்கி தவிக்கின்ற பிள்ளைகளாக இருக்கலாம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த நிலையில் கூட நீங்களும் நானும் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது தேவனுடைய சமூகம். ஏன்? நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவர் தந்தை என்று தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவர் அடித்தாலும் நம்மை அரவணைக்கிற கரங்களை உடைய கடவுளாக அவர் இருக்கிறார். ஆகையால் எனக்கு இந்த நெருக்கடி வந்து விட்டது, இனி நான் என்ன செய்வது என்று நம்ம இன்னும் அதிகமாய் தேவ சமூகத்தை விட்டு விலக்கி கொள்ளுகிறவர்களாக அல்ல, தேவனுடைய சமூகத்திற்கு நாம் ஓடி வருகிறவர்களாக நாம் இருக்கிறோம். தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாத அருமையான ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, யோனாவின் வாழ்க்கை நமக்கு சொல்லி தருவது, எத்தனை பாடுகள், எத்தனை நிந்தைகள், அவமானங்கள், பிரச்சனைகள், ஒருவேளை தேவ சமூகத்தில் தேவ சித்தத்தை மறந்தது நிமித்தமாக நமக்கு வந்தாலும் கூட இன்னும் அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். இடத்துல செல்லும் பொழுது மீட்பு இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது, கிருபை இருக்கிறது. ஆகையால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவருடைய கரத்தை நாம் பற்றிக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை தந்தருளுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து தொடர்ந்து அரவணைத்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.